ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி காண கர்த்தர் உதவி செய்தபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கங்கள் நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுகபலன் ஜீவன் ஆயுசு ஆரோக்கியம் தந்தபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ சமூகத்துல காத்திருக்க, ஆண்டவர் சமூகத்துல தேவனுடைய வல்லமையை கிருபையை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்தபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஆவதிலே காத்தீரே நன்றி ராஜா. ஆவதிலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்வுகளில் நேரமெல்லாம் தூக்கினீரே. கொண்டு போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இருவரை தாங்கினீரே. சுகம் தந்து இருவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. சாட்சி சொன்ன யாவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளின் வாயினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மே மாதம் 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட். கர்த்தர் அந்த நாளிலே தேவநாமம் மகிமைப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களை மகிழ பண்ணும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எப்பிராயீம் மலைதேசத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டுல 399ஆம் பக்கம். 1 சாமுவேல் 1 முதல் வாசிங்க. எப்பிராயீம் மலைதேசத்தில் இருக்கிற ஓபிம் எனப்பட்ட ராமாதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கும் பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூபின் மகனான
புத்திரன். அவனுக்கு 2 மனைவி இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷர் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கரத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாக எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சந்தலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாக ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலைத்தண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவர் அல்லேலூயா அல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிக்கும் போது வாசிங்க. 5ஆம் வசனம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவள் புருஷன் எல்கானா அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அங்கே 5 காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை யார் அடைத்திருந்தார்? கர்த்தர் அடைத்திருந்தாரா? அடுத்த 6ஆம் வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். துக்கப்படும்படியாக அடிக்கடி அவளுக்கு துக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். யாரு? சக்கலத்தின்னு சொன்னா புருஷனுடைய இன்னொரு 2வது மனைவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் துக்கப்பட்டால் அடுத்ததாக பார்க்கிறோம், அவள் மிகவும் விசனப்படுத்துவாள். அவளை அடிக்கடி துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துவாள். அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவன் அவளை மனமடிவாக்குவாள். யாரு? புருஷன் நேசிக்கிறான், ஆனா பிள்ளை உள்ள இன்னொரு மனைவி அவளை என்ன செய்யறா? முதல்ல துக்கப்படுத்துகிறாள், 2வது व्यसனப்படுத்துகிறாள், 3வது மனமடிவாக்குகிறாள், 5வது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அல்லேலூயா அல்லேலூயா. யார் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள்? அன்னாள் அழுது கொண்டிருப்பாள். இதுதான் அவளுடைய வாழ்க்கையில நேரிட்ட காரியம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப இதுக்கு காரணம் யாரு? இதுக்கு காரணம் யாரு? காரணம் யாரு? முதல்ல என்ன சொல்றோம்? கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் இது சம்பவிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஏசுறா, அதனாலதான் நிந்திக்கிறார், அவமானப்படுத்துகிறார், துக்கப்படுத்துகிறார். விசனம் அடைந்தால் 2 மடங்கு கொடுப்பாராம். வருஷந்தோறும் பண்டிகைக்கோ ஏதோ விசேஷமா அவங்க போய் பலியிட போவாங்க. எங்க இருந்து போறாங்க? எப்ராயிம் மலை தேசத்துல இருந்து எருசலேமுக்கு போறாங்க. எருசலேமுக்கு போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆலயம் வந்து சீலோவில் இருந்தது. சீலோவில் இருந்தது. அங்கே போய் அவங்க என்ன செய்யறாங்க? தங்களுடைய உற்சாக பலிகளை, காணிக்கைகளை செலுத்தி பலியிட்டு அந்த பலியின் பொருளை இறைச்சி சாப்பிட்டு சமைச்சு அங்க ஆலயத்துல சந்தோஷமா கொண்டாடிட்டு வர்றாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் அங்கே தங்கி இருந்து பண்டிகை கொண்டாடிட்டு சந்தோஷமாய் திரும்பி வருகிறார்கள். அல்லேலூயா.
கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. இங்க தெளிவாக போட்டிருக்குது, மனுஷன் அல்ல தேவனே. பாருங்க, 5ஆம் வசனம் கடைசியில் சொல்லப்படும், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். 6ஆம் வசனம் சொல்லுது அடைத்திருந்தபடினால். அப்ப 2 முறை சொன்னதுனால சத்தியமாகும், உறுதிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அதை செய்தது யார்? கர்த்தர் தான் செய்தார். அல்லேலூயா. சில வேளை நமக்கு சில ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஏதாவது காரியங்கள், குறைபாடுகள் இருக்குன்னா சிலர் ஆண்டவரே தடை பண்ணி வச்சிருப்பாரு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஆண்டவரே சில காரியங்களை என்ன செய்யறாரு? தடை பண்ணி வைக்கிறார். ஏன்? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்ட உடனே கொடுக்கல, சாதாரணமா எல்லாருக்கும் பிறக்கிறது போல இவளுக்கு குழந்தை பிறக்கல. ஆனா அவள் மலடியாகவே இருக்கவில்லை. அல்லேலூயா. மலடியை பிள்ளை தாட்சி உள்ளவராய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல ஆரம்பத்துல ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம், மலடியாய் இருந்த. லூக்கா 1:36 வாசிங்க. லூக்கா 1:36 சீக்கிரம். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். முதிர் வயதிலே. எப்ப? சாதாரண வயதில் இல்ல, இளம் வயதில் இல்ல. எல்லாம் கவனிங்க. அவங்களை குறிச்சு பார்க்கும்போது புருஷனும் கொண்டாடி ரொம்ப தேவனுக்கு பயந்தவர்கள். அவன் ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள் என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவளுக்கு ஊர்ல பேர் என்னது? மலடி. மலடினா குழந்தை பிறக்க முடியாதவர், பிறப்பிக்க முடியாதவர். அல்லேலூயா. சாதாரண வாழ்க்கையாக நார்மல் எல்லாருக்கும் பிறக்கிறது போல அவளுக்கு பிறக்கல. வயசு ஆகி போச்சு. இப்ப அந்த சிந்தையை மாறி போச்சு. இனி குழந்தை நமக்கு இல்ல. அல்லேலூயா. இனி நமக்கு குழந்தை இல்ல. அத பேரல, ஊர்ல பேரல என்னது? அந்த தெருவில் ஒருத்தி இருக்காள், அந்த கிராமத்துல ஒருத்தி இருக்காள், பேர் சொல்றது இல்ல. அந்த பிள்ளைகள் மலடியா மன்னிச்சிருக்கீங்க. மலடி எனப்பட்ட அவளுக்கு இப்போ எத்தனாம் மாசமா? முதல் வயதிலே கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் 75 வயதிலே அழைத்தார். எத்தனை வயசுல குழந்தை கொடுத்தாரு? 100 வயசுல குழந்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. 25 வருஷம் காத்திருந்தான். சாராளுடைய கற்பம் செத்து போச்சுன்னு சொல்லணும். செத்து போச்சுன்னா உங்களுக்கு தான் தெரியும். செத்து போச்சுன்னா என்னது? கற்பத்துல ஒரு ஃபங்க்ஷனே, ஒரு நடவடிக்கை, ஒரு கிரியும் இல்ல. செத்து போச்சு, காஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஜீவன் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி குழந்தை பிறப்பிக்கக்கூடிய எந்த முகாந்திரமும் இல்ல, வழி இல்ல. ஆனால் செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். காரணம் அவர் தான் மனுஷனை உருவாக்குகிறவர். அல்லேலூயா. அவர் உயிர்ப்பிக்கிறவரும் கொல்லுகிறவருமாய் இருக்கிறார். அவர் ஜீவனை கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அன்னாளுடைய கற்பத்தை தேவன் அடைத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அப்படியே போச்சா? அவள் அந்த கற்பத்தை திறக்கிறதுக்கு என்ன செஞ்சா? புருஷன் சொன்னா, நான் உனக்கு 10 பிள்ளைகளை பார்க்கணும், உனக்கு சந்தோஷம் இல்லையா? உன்னை நான் நேசிக்கலையா? உன்னை நான் பிரியமா வச்சிருக்கலையா?
நீ ஏன் அழுகிற? நீ ஏன் துக்கமா இருக்கிற? 8ஆம் வசனம் வாசிங்க. அதுல 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சந்தோஷம் வந்துச்சா? வரல, வரல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எங்க போறா? 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அவன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறான். இது என் புருஷனால நடக்கிற காரியம் இல்ல, என் சொந்தக்காரனால நடக்கிற காரியம் இல்ல, இது வைத்தியர்களால நடக்கிற காரியம் இல்ல, இது ட்ரீட்மெண்டால உண்டாகிற காரியம் இல்ல. இதை செய்தது யாரு? கர்த்தர். அவர் அடைத்தால் ஒரு மனுஷனா திறக்க முடியாது. நோவாவின் பேழைய எல்லாரும் உள்ள போக வச்சுட்டு யார் அடைச்சதா? ஆண்டவர் அடைச்ச. அந்த அடைச்ச வாசல அடுத்த நாள் மழை பெய்ஞ்சிருக்கும், 2வது நாள் ரொம்ப பெருகி இருக்கும், 3வது நாள் எல்லா வீடும் மறந்துருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 4வது நாள் மச்சான் மாமா எல்லாம் வந்து தட்டி இருப்பான். நாங்க அன்னைக்கு ஒரு சத்தத்தை கேட்கல, உன் பேச்ச கேட்கலப்பா, மனுஷங்க கதவை திறந்துரு, கதவை திறந்துரு. 7:16 வாசிங்க. ஆதியாகமம் 7:16. அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல சொல்லி இருக்கிறது, நான் உனக்கு திறந்த வாசலை கட்டளையிடுவேன், நான் உனக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். அப்ப அவர் திறந்துட்டா ஒரு மனுஷனா அடைக்க மூட்ட முடியாது. அவர் அடைச்சிட்டா ஒரு மனுஷனா திறக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் வாசலை அவர் திறந்துட்டாருன்னா ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது, அதை அடைக்க முடியாது. கை எட்டாது, கையே அந்த வாசலை அவன் கண்டுபிடிக்கவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை கூட சொல்றேன். லோத்து வசித்த சோதோமோரா பட்டணம் அக்கிரமத்தினால நிறைந்திருந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவதூதர்களை ஆண்டவர் அனுப்பினார், நீ போ, உள்ளே போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ போய் பாருங்க. 2 தூதர்களை அனுப்பினார். அனுப்பிட்டு அவங்க போனாங்க. அதே மாதிரி இருந்துச்சு. லோத்தன் வீட்டுக்குள்ள பிரவேசித்தாங்க. ராத்திரில என்ன செஞ்சாங்களா, அவங்க படுக்கிறதுக்கு முன்னாலே அந்த 2 தூதர்களும் அவன் வீட்டுல 4 பேர். யாருலா? லோத்து, மனைவி, 2 வாலிப பிள்ளைங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கதவை பூட்டி படுக்கும் முன்னே அந்த ஊரில் உள்ள எல்லா மனுஷரும் 19:4 வாசிங்க. ஆதியாகமம் 19:4. அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அங்க எப்படி போட்டிருக்குது? வாலிபர் மாத்திரம் போடல, வாலிபர் முதல் கிழவர் மட்டும் உள்ள. அப்போ வாலிபனும் சரி கிடையாது, கிழவனும் சரி கிடையாது. கிழவனும் வந்து என்ன சொல்றான்? டேய், கதை உடைங்கடா, வீட்டை திறங்கடா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த ஊர்ல சின்னவனும் நல்லவன் கிடையாது, பெரியவனும் நல்லவன் கிடையாது.
அதான் கிழவர் முதல் வாலிபர் முதல் கிழவர் மட்டும் வீட்டை சூழ்ந்து கொண்டு. வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, டே போங்கடா, அவன் நம்ம ஊர்ல வந்து பிழைக்க வந்துட்டான்டா, போங்கடா, அவன் என்னடா செஞ்சான், என்ன தப்பு பண்ணா, சரி காலையில கேட்டுக்கிறோம்டா, போங்க அப்படின்பாங்க. புரியுதா புரியலையா? இருக்குது பார்த்தா மாதிரி. கிழவர்கள் வயசானவங்க தட்டி சொல்லுவாங்க, டே போங்கடா, சண்டை போடாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, போங்க வீட்டுக்கு போங்க, பொழுது முடிஞ்சிட்டு கேட்போம். இப்ப தூங்குற வேலையாயிருச்சு. அப்ப வந்து வீட்டை வளைந்து கொண்டார்கள். ஆனா அடுத்த வசனம் வாசிங்க. லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறிவுறுத்தி அவர்களை எங்களிடத்திலே வெளியே கொண்டு வாழ்ந்தார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம், சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம், மனுஷனை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு, அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன், அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூறிய நடுவே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த என் ஊருக்கு பிழைக்க வந்த நீயா எங்களுக்கு புத்தி சொல்ற? அவர்களுக்கு செய்வதை பார்க்க உனக்கு அதிக கொள்ளாமல் செய்வோம் என்று சொல்லி லோத்தை தன்னை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க வீட்டினார்கள். அவன் வாசல்கிட்ட இருந்து பேசுறான், அவன் கதவை உடைக்க அவனை கிட்டினார்கள். அல்லேலூயா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த தேவதூதர்கள் என்ன செஞ்சாங்க, அவனை உள்ள பிடிச்சு இழுத்துட்டு கதவை அடைத்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்கப்படினார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. கதவு முன்னால்தான் இருக்குது. இப்ப கதவு அப்படியே தடவுறான், அப்படியே தேடுறான். காரணம், ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உருட்டாட்டம் பிடிக்கப்படினார். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவர். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் கூட்டினால் திறக்க முடியாது, அவர் திறந்தால் பூட்ட முடியாது. இப்போ கதவை பூட்டிட்டாரு. தேவதூதர்கள் யாருடைய கட்டளைப்படி வந்திருக்காங்க? ஆண்டவருடைய கட்டளைப்படி வந்திருக்காங்க. அவன் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். லோத் யாரு? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். அவன் தெரியாதவனா இந்த ஊருக்குள்ள வந்துட்டான். அல்லேலூயா. பிழைப்பதற்காக வந்தான். வந்த இடத்துல அந்த ஊரா ரொம்ப பொல்லாத மனுஷன். சொல்றாங்களா சில ஊரு, அந்த ஊரா கேட்ட ஊர், மகா திட்டுத்தனம் கொள்ள மாதிரி. அங்க போகவே கூடாது. ஒருத்த கூட நல்லவன் கிடையாது. நல்லவனே பார்க்கறது கஷ்டம். பாருங்க, வாலிபர் முதல் கிழவர் மட்டும் அந்த வீட்டை சூழ்ந்துட்டான். அவன் பாருங்க, என் 2 வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களும் வெளியே கொண்டு வந்து விடுறேங்கிறான். ஆனா இந்த புருஷருக்கு நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க, என் வீட்டாண்ட வந்திருக்காங்க, என்ன நம்பி வந்துட்டாங்க, அவங்கள ஒண்ணும் செய்யாதீங்க. அந்த காலத்துல ஒற்றர்கள் வருவாங்க. ஒற்றர்கள்னா அந்த ஊர் எப்படி இருக்குது, இந்த ஊருக்கு சண்டைக்கு வரலாமா, யுத்தத்துக்கு வரலாமான்னு யார் வருவாங்க? வேவு பார்க்கறதுக்கு வருவாங்க. அவங்க நினைச்சிட்டு இவங்களை என்ன செய்யறாங்க? கொல்ல பார்க்கிறார்கள். அல்லேலூயா. தேவதூதனை கொல்ல முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் லோத்துவை உள்ளே இழுத்து கதவை பூட்டினார்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் கண்மயக்கம் உண்டாக்கினார்கள். அவன் தடவி 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 கதவு பக்கம் மாத்திரம் போகல, தடவி தடவி அழுத்து போயிட்டான். அழுத்து போய் நிறைய பேர் போயிட்டான், நிறைய பேர் அப்படி படுத்தான். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் புரியுது? புரியுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக எதை செய்கிறார் பாருங்க. கதவை பூட்டினார். ராத்திரி முழுசு மணிக்கணக்கா தடவுறாங்க. சுவர்தான் தெரியுத ஒழிய கதவு தட்டுப்படவே இல்லை. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அவங்க போயிட்டாங்க. இப்போ தூதன் சொல்றான், உனக்கு யாராவது இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க
இருக்காங்களா? ஆமா, என் பிள்ளைங்கள 2 வாலிப பிள்ளைங்களை கெட்டிக்கிறதுக்கு 2 மருமகனை பார்த்து வச்சிருக்கேன். அவங்கள்ட்ட ராத்திரியோட ராத்திரியா போய் நான் பேசுறேன். அவங்க வந்துட்டா அவங்களையும் கூட்டிட்டு போயிடலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கள போய் கூப்பிட்டா அந்த கிழவனுக்கு ஏதோ திருட்டு பிடிச்சிச்சு, ஆண்டவர் ஏதோ ஊரை எரிக்க போறாரா, ஏதோ நடக்க போகுதா, நான் வரலையா நீ போறியா? அவங்க வரல, சரி போகட்டும். நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். கர்த்தர் அடைத்தால் திறக்கிறதுக்கு 8 நாள் எட்டாது. நரி சொன்ன மாதிரி சீச்சி இந்த படம் பிடிக்கும். ஏன் எட்டல? இப்போ நம்ம ஆண்டவர் உயர்த்திட்டா ஒரு மனுஷன் தடுக்க முடியாது. நமக்கு ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறந்துட்டா ஒரு மனுஷனுக்கும் தடுக்க முடியாது. அந்த திறந்த வாசலை ஒரு மனுஷனால எட்டி அடைக்க முடியாது. அல்லேலூயா, அவர் நம்மளை கண்மலை மேல் நிறுத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, கண்மலை மேல் நிறுத்துகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீ அவருக்கு பிரியமா ஜீவித்தாதான் அவர் இதையெல்லாம் செய்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே கவனிங்க, கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடைத்தபடினாலதான் இந்த காரியங்கள்லாம் சம்பவிக்குது. என்ன காரியம்? துக்கம், व्यसனம், மனமடிவு, சாப்பிடாம அழுதாள். அல்லேலூயா, கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சதுனால இந்த 4 காரியம் நடக்குது. அல்லேலூயா, அப்போ அவள் புரிந்தாள், அவள் விளங்கி கொண்டாள். இதுக்கு பரிகாரம் ஆண்டவர் தான். என் புருஷன் இல்ல, என் புருஷனால முடியாது. அறிந்தாள், தெரிந்தாள், புரிந்தாள், ஆலயத்துக்கு போனாள். அல்லேலூயா, எங்க போனாள்? ஆலயத்துக்கு போனாள். அப்ப பெண்களுக்குன்னு ஒரு பிரகாரம் இருக்குது, அங்க போய் அவள் அழுக ஆரம்பித்தாள். அல்லேலூயா, மனுஷனுக்கு முன்னால் அழுதுட்டு பிரயோஜனம் இல்லை, என் புருஷன் அழுதுட்டு பிரயோஜனம் இல்லை. என் நிந்தை மாறணும்னா நான் சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லணும், நான் தெரிவிக்க வேண்டியவர்கிட்ட தெரிவிக்கணும். அல்லேலூயா, எங்கே போறாள் பாருங்க. 10ஆம் வசனத்துக்கு வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரங்கள் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பாருங்க, அவள் விண்ணப்பம் பண்ணினது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுதது மாத்திரம் அல்ல, ஒரு பொருத்தனை பண்றான். நம்மளும் ஒரு காரியம் நடக்காம இருந்துச்சுன்னா ஆண்டவர் சமூகத்துல போய் அழுது விண்ணப்பம் பண்ணி பொருத்தனை பண்ணணும். அல்லேலூயா, எனக்கு ஒரு ஆண் குமாரனை கொடுப்பீர்களானால் நான் என்ன செய்வேன்? அந்த குழந்தைய உங்களுடைய சமூகத்துல கொண்டு வந்து விடுவேன். ஒரு ஊழியக்காரனாய் நான் அவனை அர்ப்பணிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தீர்மானம் பண்றான். நம்ம இது போல நம்முடைய கஷ்டம் நீங்க ஆண்டவரோட பொருத்தனை பண்றீங்களா? உடன்படிக்கை பண்றீங்களா? இல்லாட்ட பண்ண உடன்படிக்கையில உண்மையாக இருக்கீங்களா? அண்ணால் என்ன செய்தார்? மனுஷரால் கூடாதது தேவனால் மாத்திரமே கூடும் என்று அறிந்து ஆண்டவர் சமூகத்தில் போறார். கர்த்தரை நோக்கி மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடக்கல, நீங்க ஒரு சொட்டு கண்ணீராவது வருதா? உன் காரியம் நடக்கிறதுக்கு, உன் காரியம் ஜெயமாய் மாறுகிறதுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? தாவீது சங்கீதத்தில் சொல்கிறான், என் கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. சிலர் அவங்க ஜெபம் பண்ணட்டும்,
ஊழியக்காரர் ஜெபம் பண்றார். நான் இப்படியே தான் இருப்பேன், நான் சொன்னா கேட்க மாட்டேன், நான் நேரத்துக்கு வர மாட்டேன். அவங்க ஜெபம் பண்ணட்டும். நீ எப்ப ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்கிறது? நீ எப்ப சாட்சியாக மாறுகிறது? அண்ணால குறித்து நாம் படிக்கிறோம். அவள் செபித்ததுனாலதான் அவள் பேரு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்குது. அல்லேலூயா. வெகு நேரம் ஜெபம் பண்றா, 2 பொருத்தனை பண்றா. என்ன பொருத்தனை? ஒன்று, அவன் தலையில அவன் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இருப்பான். அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்கு நான் அவனை ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையில என்ன படாதா? கத்தியே வைக்கிறது இல்ல. இப்ப என்னது? அதான் பழைய பாட்டு காலத்துல நசரேய விரதம். நசரேய விரதம் அது ஒரு விரதம். தலையில முடி என்ன செய்ய மாட்டாங்க, வெட்ட மாட்டாங்க, ஜடையா வளர்க்கு. சில பொம்பளையில ஜடை வளர்க்கு. எல்லாம் பைபிள்ல இருந்தா போயிருக்கு. அல்லேலூயா. சிம்சோன் நசரே விரதமா இருந்தா. அவனுக்கு 7 ஜடை இருந்துச்சா, 1 ஜடை 2 ஜடை இல்ல. பயங்கர பராக்கிரமசாலி, 7 ஜடை இருந்துச்சா. இப்ப சாமுவேலும் ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை தருகிறானால் அவனை வாழ்நாளெல்லாம் உமக்கு நான் ஒப்புக் கொடுப்பேன். ஆலயத்திலே அவன் வளருவான், ஆலயத்தில் இருப்பான், உமக்கு ஊழியம் செய்வான். அவன் நிமித்தமா எனக்கு 10 பைசா வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருக்கு பிரியமா ஜீவித்தால் போதும், அவன் ஒரு ஊழியக்காரனாய் இருந்தால் போதும், ஜனத்துக்கு ஆசீர்வாதமாய் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருந்தால் போதும் என்று ஒப்புக் கொடுக்கிறான். குழந்தை இன்னும் உருவாகல, அதுக்கு முன்னாலே சொல்றான். 2வது, அவன் தலையில என்ன படாது? சவரன் கத்திப்படாது. அல்லேலூயா. அப்படின்னா நசரேய விரதம். அவன் நசரேயன், நசரேய விரதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பணத்துக்கிட்ட போக கூடாது, தீட்டுப்படக்கூடாது. கவனிங்க, அவன் ஜடை உள்ளவரை என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படக்கூடாது. அது ஒரு விரதம். பிணத்துக்கிட்ட போகக்கூடாது, மதுபானம் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, அதனுடைய இலையோ தலையோ வேரோ கொப்போ நுனியோ எதையுமே ருசிவே பார்க்க கூடாது. அதான் நசரேய விரதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெடுநேரம் விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவரை நான் விடமாட்டேன் ஆண்டவரே. தூரத்துல 90 வயசுக்கு மேல ஒரு ஊழியக்காரர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தாத்தா, ஏழை தாத்தா பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா அந்த பொம்பளை சத்தம் வெளியே வரல, உதடு அசையுது, ஆனா சத்தம் வெளியே வரல. ரொம்ப நேரமா பொம்பளை அப்படி ஒரு மாதிரி அழைப்பிட்டே இருக்காளே. செல்லாரா ஏதோ மதுபானம் குடிச்சுட்டு வந்திருப்பாளோ, அவனுக்கே வெளிப்படுத்தல இல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கேட்கிறான், நீ எது வரைக்கும் வெந்திருப்பாய்? 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிங்க. அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். விலக்கு. அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. அவன் சொல்றா, நான் மனம் நொந்து போய் வந்திருக்கிறேன், மன வேதனைப்பட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் திராட்சரசம் ஆகிலும் மதுபானம் அப்படின்னா கடன் உடனே வாங்கியாவது அந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், வட்டிக்காக வாங்கி தண்டலுக்காக வாங்கி இந்த ஆஸ்பத்திரிக்கு இவன் என்ன சொல்றா, நான் நெடுநேரமா ஜெபம் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. முகாந்திரம் இல்லாம இல்ல, நான் குடிக்கல, வெறிக்கல, நான் திராட்சரசம் கூட
மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. அப்ப மனக்லேசம் அடைஞ்சா எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். சிலர் ரொம்ப வேதனா, நான் எனக்கு ஜெபம் பண்ணவே இஷ்டம் இல்லை, ஜெபம் பண்ணவே மனசு இல்லை, ஜெபம் பண்ணவே விருப்பம் இல்லை, கொஞ்ச நாள் ஜெபம் பண்ண கேட்கல ஆண்டவர். அதுக்கு என்ன மருந்து கொடுக்குறது? ஆனா அண்ணாள் எத்தனை வருஷமா ஆயிடுச்சு, குழந்தை இல்ல, அவன் இடையிடையே என்ன செய்யறா? விழாவில குத்துற மாதிரி குத்துறா. யாரு? சக்களத்து அங்க போட்டு புருஷனுடைய இன்னொரு மனைவி அப்பப்ப குத்துறா, ஜாட பேசுறா. நீ வாழ்ந்த என்ன புண்ணியம், அம்மான்னு சொல்ல உனக்கு ஒரு இல்ல, உன் பேர் இதோட முடிஞ்சு போச்சு, உன் இன்சியலே முடிஞ்சு போச்சு. தின்னு ஊதி போய் கொடுத்துருக்கா. குட்டி இல்ல, பூச்சி இல்ல, புழுவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. நீ உலகத்துல வாழ்ந்தே பிரயோஜனம் இல்ல. உனக்கு கொஞ்சம் ஒரு குழந்தை இருக்கா? ஆசையா அரவணைக்க ஒரு குழந்தை இருக்கா? உன்னை அம்மான்னு சொல்றதுக்கு என் பிள்ளைலாம் தொடுறாத, என் பிள்ளைல பெரிய மாமனா சித்தின்னா சொல்றதுக்கு ஆசைப்படாது, என் பிள்ளைல கூப்பிடாது. இதெல்லாம் அவளுக்கு எவ்வளவு வேதனை இருக்கு. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, புருஷன் இருக்கான், அன்பா இருக்கான், புருஷன் கோபப்படுத்துறான் இல்ல, அன்பா இருக்கான், அவளை காட்டுல 2 மடங்கு இவளை நேசிக்கிறான், புருஷன் நேசிக்கிறான், ஆனா ஆசீர்வாதம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அவ சொல்றான், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, எனக்கு இத்தனை இருந்தும் எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, துக்கம், அழுக, வேதனை, நான் தினமும் நம்பளப்படுறேன். அவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் பேசுறா, ஜாட பேசுறா, இடையிடையா குத்துறா. 2 பேரோட கூடி பேசும்போது என் வீட்டில் ஒரு தீர்க்கா பத்தியா நம்மளே சொல்லுறானா, ஒரு தீர்க்காவா இருக்க, ஆனா என் வீட்டுக்காரன் அவளைத்தான் நேசிக்கிறான். எனக்கு ஒரு முட்டை கொடுத்தா அவளுக்கு 2 முட்டை கொடுத்தான். எனக்கு சிக்கன் பீஸ் 1 லெக் கொடுத்தா அவளுக்கு 2 லெக். என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் மதுபானமோ திராட்சரசமோ குடிக்கல. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றா? என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் வர்றீங்க? வர மாதிரியே போறீங்க. கவனிங்க, இங்க பாருங்க, செருப்ப வரும்போது கட்டி போடுறீங்க, போகும்போது போட்டு போறீங்க. இதே மாதிரிதான், வரும்போது கொஞ்சம், போகும்போது கொஞ்சம். நாம் ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டு எப்படி போறோம்? இந்த அண்ணாவை போல போகிறோமா? மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை ஊற்றி விட்டு. இப்ப ஒண்ணு இல்ல, என் இருதய பாரம் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஊத்திட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவிச்சி ஊற்றி விட்டேன், பாரமா வந்தேன், வேதனையோட வந்தேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிற வரை ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. அதான் ஜெபம். நல்ல போராடி ஜெபிக்கணும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டார். இனி நான் சந்தோஷமா போவேன், இனி நான் துக்கமா இருக்க மாட்டேன், இனி நான் அழுக மாட்டேன். அல்லேலூயா. அதுதான் ஜெபம், அதுதான் முழுமையான ஜெபம். அல்லேலூயா. கடமைக்கு இல்ல, சொல்றதுனால இல்ல, ஒரு பாயிண்ட் சொல்லி ஜெபம் பண்றதுனால இல்ல, உள்ளத்துல இருந்து வரணும் ஜெபம். நான் மனம் கசந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த கசப்பை எல்லாம், அந்த கதறலை எல்லாம், வேதனை எல்லாம் என்ன செஞ்சிட்டாலும். சிலர் நிறைய சாப்பிட்டு செமிக்காம இருக்கும், திக்குமுக்காடும், ராத்திரில தூக்கம் கூட வராது, அப்படியே போட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன செய்யணும்? கிடைச்ச பிரியாணி, நல்ல பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி விடலாமா? தும்முனா சோறு வர மாதிரி சாப்பிட்டு
இப்ப ராத்திரி செமிக்குது இல்லை, படுத்தா தூக்கம் வருது இல்லை, சிலர் வாந்தி பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. உன் விருப்பம், உன் எண்ணம், ஏக்கம் மாத்திரம் இல்ல, உன் கசப்பு, உன் பிரச்சனை, மன வேதனைய ஆண்டவர் சமூகத்துல ஊற்றி விடு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? கதறீங்களா? கண்ணீர் வடிதான்? தனியா வந்து எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க ஆண்டவர் சமூகத்துல? இன்னைக்கு நான் ஒரு லீவ் போட்டாவது வந்து ஜெபம் பண்றேன், தனியா ஜெபம் பண்றேன், என்னை தனியா ஜெபம் பண்ண விடுங்க. அல்லேலூயா. புருஷன் அங்கேதான் இருக்கான், அந்த பெண்ணினால அங்கேதான் இருக்கா, அவ பிள்ளைகள் அங்கேதான் இருக்கா. ஆனா இவளுக்கு தான் ஜெபம் வந்தது, இவளுக்கு தான் ஜெபிக்கணும்னு தோன்றல் வந்தது. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க? என் இருதயத்தில் பாருங்க, என் வீட்டு பிரச்சனைய, என் தனிப்பட்ட பிரச்சனைய, என் சோதனைய, என் வேதனைய ஆண்டவர் சமூகத்துல நான் ஊற்றி விட போறேன். எத்தனை பேர் ஆண்டவரை தேடி வர்றீங்க? ஜெபம் வச்சுட்டே வருது இல்லை, கூப்பிட்டுட்டே வருது இல்லை, சொல்லி சொல்லி அடுத்து போச்சு. என்ன நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அண்ணாளை பாருங்க, மனங்கசந்து அழுதார். சொல்றா, உம்முடைய அடியாளை பேடியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். அல்லேலூயா. அப்பதான் ஏலி சொல்றான், ஊழியக்காரன் சொல்றான். 17ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம். சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண உடனே ஒரு சமாதானம் வந்துருச்சு. இப்ப இவனும் தப்பா நினைச்சவன் இப்ப என்ன சொல்றான்? உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாராக, நீ சமாதானத்தோட போ. இப்ப சமாதானத்தோட போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் வசனம் கடைசி பாகம் வாசிக்கும் போது, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அல்லேலூயா. பாருங்க, அதுவரை அவ போஜனம் பண்ணல, புருஷன் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிடல. அல்லேலூயா. சிலர் வயிறு முட்டை தின்னுட்டு வந்துட்டு இங்க தூக்கம் சாப்பிட்டு வந்தா, இன்னைக்கு எத்தனை பழைய ஏதாவது சாப்பிட்டு வந்துச்சு எனக்கு தெரியல. பழைய கஞ்சி இருக்குது, வீணா போகும். மத்தியானம் சிக்கன் எடுத்து சாப்பிடுவோம், பழசு என்ன செய்வோம், காலையிலே சாப்பிடுவோம். ஆனா இவ்வளோ சாப்பிடாமல் வந்திருக்கிறான். அப்புறம் போய் சாப்பிடுறா. அப்புறம் அவள் முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. இதுதான் ஒரு ஆளு ஜெபித்ததுக்கு அடையாளம். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு ஆளு ஜெபித்ததுக்கு அடையாளம் இதுதான். அவங்க ஜெபிக்கட்டும், இவங்க ஜெபிக்கட்டும், தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், இல்லைல்ல, அதல்ல. நீ எப்படி ஜெபிக்கிற? உன் தனி ஜெபம் எப்படி இருக்குது? அண்ணாளை போல ஜெபிக்கிறாயா? ஆண்டவர் சமூகத்துல பாதத்துல ஊற்றுகிறாயா? அல்லேலூயா. சொன்னீங்க, கண்ணீர் சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க. அண்ணாளை போல ஜெபிக்கிறாயா? ஊற்றி விடுகிறாயா? ஒரு செம்புல தண்ணி அள்ளிட்டு இப்படி கவுத்துட்டா என்ன ஆகும்? முழுவதும் தண்ணி போயிடும். இப்ப முழு பாரத்தை நீ என்ன செய்யற? ஆண்டவர் சமூகத்துல ஊற்ற மாற்ற. அதனாலதான் பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப அதுக்கு என்ன காரணம்? நீ முழுசு ஆண்டவருக்கு தெரியப்படுத்தல. ஒண்ணு ஆண்டவர் விசுவாசிக்கல. நீ விசுவாசிச்சேன்னா ஆண்டவர் என் பிரச்சனை பரிகரிச்சுட்டாரு அப்படின்னு விசுவாசிச்சேன்னா முழுசா சொல்லிடுவேன். அல்லேலூயா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அவர் தீர்ப்பார், அவர் அதுக்கு பரிகாரம் கண்டுபிடிப்பார், என்னை சமாதானத்தோடு அனுப்புவார் என்று விசுவாசித்தாயானால் நீ அதுக்கேற்றபடி ஜெபம் பண்ணுவ. நீ ஆராதனைக்கே லேட்டாதான் அப்புறம் எங்க ஜெபம் பண்ண?
நாகர்கோவில்ல ஒரு சபையில பாஸ்டர் எழுதி போட்டிருந்தார், 9 மணிக்கு ஆராதனை, 8:50க்கே விசுவாசிகள் வந்து ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். 10 நிமிஷம் நீங்க ஜெபிக்கணும். இது 10 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரம். நிர்மல் ஒரு ஆள் தான் கரெக்டா வரான். அவன் பாலவாயில இருந்து வரான். நீங்க பஸ் ஏறி வர்றவங்க எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வருவீங்க. சரி, சொல்லி சொல்லி யாவாய்தான் வலிக்குது. இங்க பார்க்கும்போது அவள் பொருத்தனை பண்ணினாள், ஜெபித்தாள், மனங்கசந்து அழுதாள், இருதயத்தை ஊற்றி விட்டாள். இனி ஒண்ணு இல்ல, அல்ல இருதயத்துல இல்ல, உள்ளதெல்லாம் வந்துருச்சு. எல்லாத்தையும் வாந்தி பண்ணியாச்சு, எல்லாத்தையும் வெளியே வந்துருச்சு. அப்பாடா, இனி வாய்ப்பை பிடிச்சிட்டு பேசாம படுக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? எத்தனை பேர் இப்படி கண்ணீரோட என் பாரத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் கேட்டுட்டாரு, இனி செய்வார் நிச்சயத்தோட எத்தனை பேர் போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அடைச்சவரு இப்ப நினைக்கிறாரா? அடைத்தவர் நினைக்கிறார். 19ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவனை நினைத்தருளினார். புருஷன் அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். பாருங்க, ஆண்டவர் அப்ப இதுவரை மறந்துட்டாரா? இல்ல, அவளை என்னை நோக்கி கூப்பிடட்டும், நான் பதில் கொடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் ஏன் அழைச்சாரு? அவளை என்னட்டே கேட்கட்டும், ஏன் மகதானே என்ன கேட்கட்டும். நான் சாதாரணமா கொடுத்துட்டா அந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தையாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க, சாமுவேல் வந்து சாதாரண குழந்தை இல்ல. எப்படி வெயிட் கூட பிறந்தானா? அவனுக்கு நான் சொல்றேன், எத்தனை காரியங்களை சொல்லலாம், ஆனா சாதாரண கொடுக்கல. அவள் என்னிடத்தில் கேட்கட்டும், என்னிடத்தில் மன்றாடட்டும், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த மகிமை ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும்படியாக, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தார். அடைத்தவர் இப்ப என்ன செய்யறாரு? நினைந்தருளினார். அல்லேலூயா. அவர் அடைச்சு வச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, உன்னை நினைவு கூறும் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நினைவு கூறுகிற தேவன். நீ எப்ப என்னை நோக்கி கூப்பிடுவ, நான் உனக்கு தர ரெடியா இருக்கேன். நீ கூப்பிடு, நீ கேளு, நான் உனக்கு பதில் தருவேன். நான் உனக்கு நன்மையானது தருவேன். நன்மையான ஈவுகள் எல்லாம் என் கையில இருக்குது. அல்லேலூயா. நீ பெற்றுக்கொள்ள வாஞ்சையோட எனக்கு கேளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவள் கேட்டா, கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் மௌனமா இருக்கல, ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். சென்ற பின்பு அன்னா கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி, இது கேட்டு பெற்றுக் கொண்ட குழந்தை. இது சாதாரணமா புருஷன் மனைவி நினைச்சு பிறந்த குழந்தை அல்ல, இது கர்த்தரிடத்தில் கேட்டு பிறந்த குழந்தை. அதுக்காக அதுக்கு பேர் என்னது? சாமுவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தரிடத்துல எதை கேட்டீங்க, எதை பெற்றுக்கொண்டீங்க? சாமுவேல் முதல்ல ஏலிக்கு பணிவிடைக்காரனாய் இருந்தான், அப்புறம் ஆண்டவருக்கு பணிவிடைக்காரனாய் மாறினான், ஒரு ஊழியக்காரனா மாறினான், ஒரு தீர்க்கதரிசியா மாறினான், ஒரு ஆசாரியனாய் மாறினான், அப்புறம் நியாயாதிபதியாய் மாறினான். இஸ்ரவேல் எல்லாரையும் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாய் மாறினான். கடைசியில அந்த சாமுவேல் யாராய் மாறினான் தெரியுமா? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தருடைய ஒரு அம்பாசிடர்.
யாரு? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேக்தனாய் மாறினார். அல்லேலூயா. இதுக்காகத்தான் கர்த்தர் அடைச்சு வச்சிருந்தார். புரியுதா புரியலையா? ஏன் அடைச்சு வச்சாரு? நான் திறந்தா அது விசாலமா இருக்கும், அது பெரிதா இருக்கும், அது நன்மையா இருக்கும், அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் சாதாரணமா எல்லாரும் பிறந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையனா இல்ல, அவனை ஒரு விசேஷித்தவனாய் மாற்றும்படிக்காக நான் அடைத்து வைத்திருந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் போது அன்னாள் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூருகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். பகைச்சவர்களுக்கெல்லாம் இப்ப என்ன செய்யறான்? அவர்கள் மேல் வாய் திறந்திருக்கிறது. வாசிங்க. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறவரும் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். எவ்வளவு ஆண்டவர் வர்ணிக்கிறார் பாருங்க. ஒரு காலத்துல விசனம் அடைந்தவர், துக்கம் அடைந்த வாயெல்லாம் ஒத்தி கொண்டிருந்தவர், எனக்கு வாய் பேச ஒண்ணு இல்ல, நிந்தையால் நிறைந்திருந்தவர். சொல்றா 1ஆம் வசனத்துல கடைசி பாகம், நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அவருடைய துக்கம் இப்ப என்ன ஆயிடுச்சு? சந்தோஷமாய் மாறிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அந்த பிள்ளைய பால் குடியிட்டு மறக்க பண்ணிட்டு எங்க வர்றா? ஆலயத்துக்கு கொண்டு வந்து விடுறா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துல கொண்டு வந்து விடுறா. அப்பவும் பலி செலுத்துறா, அப்பவும் பொறுத்தனே ஆண்டவருக்கு செலுத்துறா. இப்ப எந்த ஏழை கேட்டானோ நீ குடிச்சிருக்கியா வெறிச்சிருக்கியான்னு அவன் கையிலே இந்த குழந்தையை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிறான். உடனேவா ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கு, அதுக்கெல்லாம் கொண்டு போய் ஒரு 4 பெற்று போட்டுட்டு அப்புறம் கொண்டு விடு, அதெல்லாம் நல்லது. அம்மாவுக்குன்னா பாட்டி மாதிரி ஐடியா சொல்றாங்க, ஒரு 5-6 பெற்றுட்டு அப்புறம் கொண்டு கொடு. இப்பதான் ஒரு அது ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்க, உடனே கொண்டு கொடுப்பாங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பால்குடி மறந்த உடனே அவர் கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தன்னுடைய பொருத்தனையில முதல் காரியத்தை நிறைவேற்றினார். அப்பவே என்ன சொல்லியிருப்பா? டேய், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், உன் தலையில செவரகன் கத்தி படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை குறித்து நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சந்தோஷப்பட்டார். முதல்ல ஆண்டவரை நினைத்திருக்கிறார், அடைச்சிருந்த தேவன் நினைவு கூர்ந்தார். இரண்டாவது, அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, விசனம் களி கூறுதலாய் மாறுகிறது. அங்க எல்லாம் வரிசையா சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள் களி கூறுகிறேன். அல்லேலூயா. மனமடிவாய் இருந்தவருடைய வாய் திறந்து பேசுகிறார். அழுதவர் இப்ப சொல்றா, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கொம்பு முளைத்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதெல்லாம் மாற பண்ணுகிறார் பாருங்க. காலத்துல வாயை திறக்க முடியும், துக்கத்தால் நிறைந்திருந்தார். என்ன பேசுறது, என்ன பதில் பேசுறது, ஒன்றுமே முடியாதவளாய் இருந்தவர் இப்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறுகிறார். முதல் பிறந்த குழந்தை
குழந்தைய கொண்டு போய் விட்டார். பால் குடி மறந்த உடனே அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்புறம் குழந்தை தந்தாரா தரலையா? தந்தாரா? 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். பாருங்க, 3 2 5, ஏற்கனவே 1, இப்ப 1/2 டசன் ஆயிடுச்சு. மொத்தம் எத்தனை பேரு? 6 பேர். அல்லேலூயா. அதான் மலடியை பிள்ளை தாட்சியாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. துக்கத்தை மாற்றினார், துக்கம் சந்தோஷமாய் மாறினது. கர்த்தர் நினைத்தருளினார். அவர் நம்மளை நினைச்சுட்டாருனா, அவர் உன்னை நினைத்தாரானால், உன் நிலைமையை நினைத்து பார்ப்பாரானால் உன் வேதனைகள் மாறும். அப்ப அவர் நினைவுபடி நீ நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நினைவுகூறுனா நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துல போய் தாழ்த்தணும், மனம் கசந்து அழுகணும், இருதயத்தை ஊற்றணும், பொருத்தனைகளை செய்ய வேண்டும். இதெல்லாம் நீ செய்யணும். நீ செய்தால் அவர் மேன்மையான காரியங்களை செய்வார். உன்னுடைய அழுகையை கழிவுறுதலாய் மாற பண்ணுவார், உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவார். அவர் செய்கிற தேவன், அவர் கிரியை செய்கிற தேவன், அவர் பதில் செய்கிற தேவன். இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாமுவேலை பாருங்க, எவ்வளவா உயர்த்தினார் ஆண்டவர். எங்க வளர்ந்தான்? ஆலயத்திலே வளர்ந்தார், ஆலயத்திலே வளர்ந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு சில விசுவாசிகள் ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஆலயத்துக்கு வர்றதுக்கு கசப்பா இருக்கு, கசப்பா இருக்கு. நீ நன்மை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆலயம் கசப்பா இருக்கு, ஜெபம் கசப்பா இருக்கு. வேற ஏதாவது சொன்னா செய்யலாம், வந்துட்டு ஜெபம் பண்ணு. இதான் மலையில ஏறிட்டு வந்து வான்னு சொன்னாலும் வந்துடலாம். வருமானப்பட்டு ஜெபிக்கிறது அதை காட்டிலும் ஒரு கஷ்டமான காரியம். அல்லேலூயா. அண்ணாள் நமக்கு எல்லாருக்கும் ஒரு உதாரணமாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த அண்ணாளை கொண்டு இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். நீ என்ன செய்ய போகிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. நிலைமைக்கு ஒரு மாற்றம் வரணும்னா நீ விழுந்துகிட, ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துகிட, ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துகிட, மனம் கசந்து அழு. இருதயத்தில் உள்ளதை எல்லாம் ஊற்றி, இருதயத்துல உள்ளதெல்லாம் கசப்போ வெறுப்போ எதுவா இருந்தால் உன் வேதனைகளை ஆண்டவரிடத்துல ஊற்றி விடு. அண்ணாளை போல அவன் பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை. அதான் விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபம் வினியாடியை ரட்சிக்கும். விசுவாசம் இருந்துச்சுன்னா விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவேன், விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை என்னை நடத்தி வந்த தேவன் இனியும் என்னை நடத்துவார், இனியும் என் ஜெபத்தை கேட்பார். அவர் ஜெபத்தை அள்ளத்தட்ட மாட்டார், என் கண்ணீரை கண்டு அவர் பரிகசிக்க மாட்டார். மனிதன் என்னை நிந்திக்கிறது போல அவர் நிந்திக்க மாட்டார். அவர் என்னுடைய ஜெபத்தை அலட்சியப்படுத்த மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. மலட்டு தன்மை மாறணும்னா, நீ கனி கொடுக்க வேண்டுமானால், நீ பிள்ளை காட்சியாய் மாற வேண்டுமானால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி இருக்கிற ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நீ தேவனுடைய ஆலயத்தில் முதல்ல வரணும். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் தான் செழி துவங்கி வளர்வார்கள். நீ சரியா நாட்டப்பட்டிருக்கியா? சில தூண்டில் போட்டா சில மீன் அப்படியே பொய்க்கடி கடிக்கும், பொய்க்கடி கடிக்கும், பொய்க்கடி கடிக்கும். நீ மற்றவங்களுக்கு பிரயோஜனமாய் மாறணும்னா ஆண்டவருடைய அன்பை ருசித்துப்பார். ஆண்டவருடைய அன்பை ருசிக்கணும். இப்ப அண்ணாண்ட கூப்பிட்டு கேட்டா, அங்க போகும்போது பரலோகத்துக்கு போகும்போது அண்ணா சொல்லுவா, நான் இப்படி இருந்தேன், ஒரு காலத்துல நொந்து போயிருந்தேன், வேதனைப்பட்டு இருந்தேன், என் சக்கரத்தை என்னை குத்திக்கிட்டே இருந்தா, நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன்,
ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், என் விண்ணப்பத்திற்கு சத்தத்துக்கு பதிலை கொடுத்தார். நான் பிள்ளை தாட்சி உள்ளவளாய் மாறினேன். கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். என்ன மாத்திரம் இல்ல, அவனையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் முதல்ல சொல்றா, எளியவனே குப்பையிலிருந்தும் சிறியவனே புழுதியிலிருந்தும் உயர்த்துகிற தேவனாக ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறார். அவன் தான், அந்த சாமுவேல் தான் சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினான். அப்புறம் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். அப்ப ராஜாக்களோடு உட்கார். அப்ப சவுல் தலைய யாருக்கு கொடுத்தான்? உயரமா இருந்தான். யாருக்கு கொடுத்தான்? சாமுவேலுக்கு தான் தலையை தாழ்த்தி கொடுத்தான். அவன் தான் அவனை தைல கொம்பை எடுத்து பரிசுத்த அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையில ஊற்றி அபிஷேகம் பண்ணினான். ஈசாயின் வீட்டுக்கு சென்ற சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம், 2 பேரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா கையில, ராஜாக்கள் தலையிலே கை வைக்கணும்னா சாதாரண ஆள் வைக்க முடியுமா? கற்பப்பிறப்பு சாதாரண ஆள் இல்ல. ராஜாக்களோட அதிகாரிகளோட உட்கார பண்ண வேண்டுமானால் உன் ஜெபம் தான், உன் கண்ணீரின் ஜெபம், உன் தாழ்மையின் ஜெபம், உன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபம் உன்னை உயர்த்த மாத்திரமல்ல, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது மாத்திரம் அல்ல, உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கிற ஜெபமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற ஜெபமாய் மாறும். பாருங்க, அந்த ஒரு ஜெபம், ஒற்றை ஜெபம் பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம் கொண்டு வந்துச்சு. அவன் தான் நியாயாதிபதி. இஸ்ரவேல் 12 கோத்திரத்தையும் நியாயாதிபதியாக இருந்தான். ஆசாரியனாய் மாறினான். அந்த ஏழை இறந்துட்டான். ஏழையோட 2 பசங்களும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யாரு ஆசாரியனா இருந்தா? இந்த சாமுவேல் தான் ஆசாரியனா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக பலி செலுத்துகிற ஆசாரியனா இருந்தான். ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். அவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரித்தான், நீங்க ஆண்டவரை உண்மையாய் முழு மனதோட பின்பற்றுவீர்களானால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்கள் யுத்தத்தை ஜெயமாய் மாற்றுவார் சொன்னான். அல்லேலூயா. தீர்க்கதரிசியாக இருந்தான், கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தான். பாருங்க, அண்ணாவுடைய ஒரு ஜெபம் நம்முடைய ஜெபம் எப்படியாய் காணப்படுகிறது? பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் அழுவோம். ஆண்டவர் சமூகத்துல இந்த நாட்களில் மனங்கசந்து அழுவோம். நம்முடைய சொந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தேசத்தின் நன்மைக்காக அழுகிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். கண்ணீர் வடிக்கிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். எசேக்கியேல் 9 சொல்லப்பட்டிருக்கிறது, எவன் அழுகிறானோ, பெருமை சூடுகிறானோ, மனங்கசந்து அழுகிறவன் நெற்றியில அடையாளம் போடு, அவனை சங்காரத்துடன் தொடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அழுகிறவங்க, ஜெபிக்கிறவங்களுடைய நெத்தியில அடையாளம் போடுகிறார். கடைசி நாட்கள்ல ஆண்டவர் உன்னை அடையாளம் போட்டு வேறுபடுகிறார். ஆபத்துக்கு, தீமைக்கு உன்னை விலக்கி பாதுகாக்கிறார். ஒரே ஒரு காரியம், ஜெபம். அழுது ஜெபிக்கிற ஜெபம். அண்ணால் ஜெபித்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார், சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே போலதான் உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரையும் நினைப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கரங்களை நம்மை தாக்கி ஒப்பு கொடுப்போம். மற்றவங்க போயிட்டாங்க, விழுந்துட்டாங்கன்னு நீ நினைக்காத. நீ ஆண்டவர் சமூகத்தில் உறுதியாக தேவ